திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி மலையில் திருமூர்த்தி என்றழைக்கப்படும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் வீற்றிருக்கும் ஆலயம் இருக்கிறது. குடைவரைக்கும் கோவிலான இங்கு மும்மூர்த்திகளும் சுயம்புவாக அருள் புரிகின்றனர். மும்மூர்த்திகளும் ஒன்றாக அருள் புரியும் ஆலயங்களில் இதுதான் முக்கியமான ஆலயம். திருமூர்த்தி மலை. இங்கு இறைவன் குழந்தை வடிவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்கும். அகத்திய முனிவர் இறைவனின் திருமண கோலத்தை பல இடங்களில் கண்டு ரசித்தார். அதன்படி இங்கு அகத்திய முனிவருக்கும் இறைவன் தன்னுடைய திருமண கோலத்தை காட்டியிருக்கிறார். இந்த இடம் பஞ்சலிங்கம் என்று சொல்வார்கள். இந்த மலையில் அத்ரிஷி மகரிஷி வாழ்ந்து வந்ததாக சொல்கிறார்கள். அவரது மனைவி அனுஷியாயை இவர்களுக்கும் தங்களுக்கும் மும்மூர்த்திகளும் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார்களாம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே அனுசூயையின் கற்பின் மகிமையை உலகுக்கு எடுத்து காட்டவும் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவரும் தோன்றினார்களாம். அப்பொழுது அத்ரி மகரிஷி வெளியே சென்றிருந்தார். மும்மூர்த்திகளும் யாசகம் பெறும் வேதியர் உருவில் வந்தனர். அவர்களுக்கு அனுஷியாயிடம் தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடும்படி வேண்டினார்களாம். தன் கணவனை மனதால் நினைத்து அனுஷியை அவருடைய கமண்டலத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து 3 வேதியர்கள் மீதும் தெளித்தனர். இதில் அவர்கள் மூவரும் குழந்தையாக மாறிப்போயினர். அதன் பிறகு அவர்களுக்கு நிர்வாணமாக பால் கொடுத்தார். இந்த நிகழ்வு இழந்த இடமே திருமூர்த்தி மலை. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமணன் என்றால் குற்றமற்றவன் என்பது பொருள். குற்றங்களில் இருந்து நீக்கிய இறைவனே இத்தல இறைவனான அமலிலிங்கேஸ்வரர். அமணலிங்கம் என்றால் அழகிய லிங்கம் என்று பெயர். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் சமணர்கள் அதிகமாக வாழ்ந்து வந்தனர். சமணலிங்கம் என்று அழைக்கப்பட்ட பின்னர் சமணலிங்கம் ஆனதாகவும் சொல்கிறார்கள். வடக்கு நோக்கி லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ள ஒரு பாறைதான் அமணலிங்கேஸ்வரர். இந்த பாறையில் மும்மூர்த்திகளின் வடிவங்கள் சுயம்புவாக தோன்றியுள்ளன.